இந்த நாளிலும் தேவன் நம்மை சபையாய் கூட்டி சேர்த்ததுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னைக்கு 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தை நாம் எடுத்துப்போம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 18வது வசனம். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். தேவன் எலியாவுக்கு சொன்ன பதில் இது. எலியா தேவனை நோக்கி என்ன கேட்டாரு? எலியா தேவனை நோக்கி என்ன சொன்னாரு? அத இதே 19வது அதிகாரத்தில் 10வது வசனம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். எலியா தேவனை நோக்கி என்ன சொன்னாரு? நான் பக்தி வைராக்கியமாயிருக்கிறேன். ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் உம்முடைய உடன்படிக்கையை மீறிட்டாங்க ஆண்டவரே. தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டு விட்டார்கள் ஆண்டவரே. நான் ஒருவன் மாத்திரமே மீதியாயிருக்கிறேன் என்று சொல்லி சொன்னதற்கு தேவன் எலியாவுக்கு மறு உத்தரவு அருளி செய்தார். எலியாவுக்கு பதில் சொன்னார். என்ன பதில் சொன்னார்? பாகாலுக்கு முழங்கால் படியிடாத, பாகாலை முத்தம் செய்யாத 7000 பேரை நான் என்ன பண்ணியிருக்கேன்? மீதியாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி எலியாவுக்கு பதில் சொன்னார். இதே போல எலியாவின் நாட்களிலே எப்படி ஒரு சிறு கூட்டமான ஜனங்கள் பாகாலுக்கு முத்தம் செய்யாமல், பாகாலை வழிபடாமல் கர்த்தரை மாத்திரமே வழிபட்ட ஒரு சிறு கூட்டம் எப்படி எலியாவின் நாட்களில் இருந்ததோ, அதே போல இந்த நாட்களிலேயும் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே எப்படி எலியாவின் நாட்களிலே பாகாலுக்கு முழங்கால் படியிடாத, பாகாலை முத்தம் செய்யாத ஒரு சிறு கூட்ட ஜனங்களை தேவன் எப்படி வைத்திருந்தாரோ, அதுபோல இந்த புதிய ஏற்பாட்டின் நாட்களிலேயும் தேவன் ஒரு மீதியான ஒரு சிறு கூட்ட ஜனங்களை தேவன் வைத்திருக்கிறார் என்பதை இந்த வார்த்தைகளை ஒப்பிட்டு புதிய ஏற்பாட்டிலே எழுதப்பட்ட வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க போறேன். ரோமர் 11வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தாவே, உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரவேலருக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணின போது எலியா இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக தேவனிடத்திலே அவன் விண்ணப்பம் பண்ணினான். என்ன விண்ணப்பம் பண்ணினான்? இஸ்ரேல் ஜனங்கள்லாம் உம்முடைய உடன்படிக்கை என்ன பண்ணிட்டாங்க? மீறிட்டாங்க. தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொன்று போட்டார்கள் என்று சொல்லி சொன்னதற்கு அதற்கு கீழே 4வது வசனம். அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? பாகாலுக்கு முன்பாக முழங்கார் படியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்பதே. இதை தான் நாம் இப்போ 1 ராஜாக்கள்ல நாம் வாசித்தோம். தேவன் எலியாவுக்கு என்ன பதில் சொன்னார்? பாகாலுக்கு முழங்கால் படியிடாத, பாகாலை முத்தம் செய்யாத 7000 பேரை நான் என்ன பண்ண மீதியாக
வைத்திருக்கிறேன் என்று சொல்லி எலியாவுக்கு தேவன் பதில் சொன்னார். அதை ஒப்பிட்டு இந்த நாட்களிலே, இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலேயும் தேவன் ஒரு மீதியான சிலரை தேவன் வைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. அதற்கு கீழே நான் உங்களுக்கு வாசிக்க போறேன். 5வது வசனம். அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாயிருக்கிறது. சகோதரா, இந்த மீதியான சில ஜனங்களை தேவன் வைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த புது ஏற்பாட்டின் காலத்திலேயும் தேவனுடைய கிருபையினாலே தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு மீதியான சிலரை தேவன் என்ன பண்ணியிருக்காரு? வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட மீதியாய் இருக்கிற அந்த சிலரில் நாம் இருக்க வேண்டும் சகோதரா. நீங்களும் நானும் இந்த காலத்திலே தேவன் வைத்திருக்கிற அந்த மீதியாய் இருக்கிற கிருபையினாலே தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி தேவன் மீதியாய் வைத்திருக்கிற அந்த சிலரில் நீங்களும் நானும் என்ன பண்ணோம்? இருக்கணும். நம்மை சுற்றி கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற திரள் கூட்ட ஜனங்களிலே ஒருவனாக நான் இருக்கக்கூடாது. இந்த இடத்திலே தேவன் சொல்லியிருக்கிற அவருடைய கிருபையினாலே தெரிந்து கொள்ளுதலின்படி தேவன் வைத்திருக்கிற மீதியான சிலரில் நான் என்ன பண்ணோம்? நான் இருக்கணும். சகோதரா, எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட விருப்பம் உங்களுக்கு இருக்கு? தேவன் மீதியாய் வைத்திருக்கிற அந்த சிலரில் நான் இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட விருப்பம் இருக்கு? நம்மை சுற்றி கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிற திரள் கூட்ட ஜனங்கள்ல நீங்களும் ஒரு ஆளாக இருக்கக்கூடாது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய கிருபையினால் தெரிந்து கொள்ளப்பட்ட மீதியான ஒரு கூட்டத்தை, ஒரு சிலரை தேவன் வைத்திருக்கிறாரே, அந்த சிலரில் நான் என்ன பண்ணோம்? நான் இருக்க வேண்டும் ஆண்டவரே. சகோதரா, நீங்களும் நானும் தேவனுடைய கிருபையினாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டத்தில் தான் நான் இருக்கிறேன் என்பதை எப்படி நான் உறுதிப்படுத்துகிறது? இங்கே இருக்கிற நீங்களும் நானும் தேவனுடைய கிருபையினாலே தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் தான் நான் இருக்கிறேன் என்றதை நான் எப்படி தெரிந்து கொள்வது? நான் இதை எப்படி அறிந்து கொள்வது? எலியாவை நீங்கள் பார்க்கணும். எலியா எப்படிப்பட்டவனாய் வாழ்ந்தான் என்பதை நீங்கள் பார்க்கணும். நாம் திரும்பவும் 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இதுதான் அடையாளம் சகோதரா. தேவனுடைய கிருபையினாலே அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட மீதியான சிலரிலே நீங்களும் நானும் இருக்கிறேன் என்று சொன்னால் அதனுடைய அடையாளம் என்ன? தேவனுக்காக வெகு பக்தி வைராக்கியம் உள்ளவனாக நாம் இருக்க வேண்டும். தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஜனமாக நாம் இருக்க வேண்டும். மற்ற இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் அப்படி இல்லை. அவர்கள் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டல. மற்ற இஸ்ரேல் ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்க? அதற்கு கீழாக எழுதப்பட்டிருக்கு, அவர்கள் உடன்படிக்கையை மீறினார்கள். தேவன் என்ன உடன்படிக்கை அவர்களோடு செய்தார்? என்னை அன்றி வேறே தேவர்கள் உனக்கு என்ன பண்ணக்கூடாது? உண்டாயிருக்கக்கூடாது. வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற தண்ணீரிலும் உள்ள எந்த ஒரு காரியங்களுக்கும் உரிய ஒரு சொரூபத்தையோ ஒரு விக்கிரகத்தையோ நீ என்ன பண்ணக்கூடாது? உண்டு பண்ணக்கூடாது. இந்த இடத்துல ஜனங்கள் என்ன பண்ணாங்க? தேவனுடைய உடன்படிக்கையை மீறிட்டாங்க. அவர்களுக்கு கர்த்தரும் வேணும், அவர்களுக்கு பாகாலும் வேணும். 2 நினைவுகளினாலே அவர்கள் குந்தி குந்தி நடந்தார்கள். அவர்களுக்கு தேவனும் வேணும், அவர்களுக்கு பாகாலும் வேணும். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னாரு? எந்த ஒரு சுரூபத்தையும் எந்த ஒரு விக்கிரகத்தையும் நீ என்ன பண்ணக்கூடாது?
நீ உனக்கு உண்டாக்க கூடாது. எலியா எப்படி இருந்தார்? எலியா எப்படி, அவர் எவ்வளவு பக்தி வைராக்கியம் உடையவராக இருந்தார் என்பதை எப்படி நீங்க பார்க்கிறது? எலியா சொன்னார், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். ரெண்டு மனதுள்ளவர்களாய் நீங்கள் குந்தி குந்தி நடக்கக்கூடாது. ஒன்று கர்த்தரா இல்லை பாகாலா. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் என்று சொல்லி சவால் விட்டு கர்த்தரே தேவன் என்பதை நிரூபித்து காண்பித்தவன் எலியா. கர்த்தரே தேவன் என்பதை நிரூபித்து காண்பித்தவன். கர்த்தருக்காக அவ்வளவு பக்தி வைராக்கியம் உள்ளவனாக அவன் வாழ்ந்தான். ஆண்டவர் நான் ஒருவன் மாத்திரம்தான் மீதியா இருக்கிறேன் என்று சொன்னதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், பெரும்பாலான இஸ்ரேல் ஜனங்கள் ஒருவேளை உடன்படிக்கையை மீறி இருக்கலாம், ஆனால் பாகாலுக்கு முழங்கால் படியிடாத ஒரு 7000 பேரை நான் இன்னும் மீதியாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்தவன் எலியா. அவனுக்கு 2 மனது கிடையாது, அவன் 2 நினைவு கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அவன் சவால் விட்டு நிரூபித்து கர்த்தர் மேல் இருந்த பக்தி வைராக்கியத்தை அவன் என்ன பண்ணான்? அவன் நிரூபித்து காண்பித்தான். சகோதரா, இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுதான் தெய்வம் என்று சொல்லுகிறோம். இயேசுவே தெய்வம் என்று நீங்களும் நானும் சொல்வோமானால் அவருக்காக எத்தனை பேர் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவுக்காக என் இருதயத்திலே நான் பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்லி எத்தனை பேர் இங்கே இருக்கிறவங்க நீங்க சொல்ல முடியும்? உங்களுக்கு தெரியுமா ஏன் ஆண்டவர் விக்கிரகத்தை உண்டு பண்ணக்கூடாது என்று சொன்னார்? தேவனுக்கு சமமாக, தேவனை போல முக்கியமாக எதையும் நீங்கள் தேவனுக்கு நிகராக கொண்டு வரக்கூடாது. தேவனுக்கு நிகரானவர் தேவன் மட்டும்தான். தேவனுக்கு நிகராக இந்த பூமியில் இருக்கிற எந்த ஒரு காரியத்தையும் நீங்க என்ன பண்ணக்கூடாது? கொண்டு வரக்கூடாது. அதுதான் விக்கிரகம். உங்களுக்கு தெரியுமா, புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் புறம்பாக இருக்கிற விக்கிரகங்களை நீங்கள் நமஸ்கரிக்காமல் இருக்கலாம், புறம்பாக இருக்கிற விக்கிரகங்களை எல்லாம் நீங்கள் விட்டு வந்திருக்கலாம். ஆனால் உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் விக்கிரகத்தை நமஸ்கரிக்கிறவர்களாக நீங்கள் இருக்க முடியும். நீங்கள் விக்கிரகத்தை ஆராதிக்கிறவர்களாக நீங்கள் இருக்க முடியும். எப்படி? கொலோசையர் 3வது அதிகாரம் 5வது வசனம், ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்யிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை. சகோதரா, இங்கே விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பணம் இருக்கிறவங்களும் சரி, பணம் இல்லாதவர்களும் சரி, நாம் யாராயிருந்தாலும் நம்முடைய இருதயத்திலே பணத்தை முக்கியமாக கருத முடியும், பணத்தை நாம் நேசிக்க முடியும், பொருளாசை உள்ளவர்களாய் நாம் இருக்க முடியும். நம்முடைய இருதயத்திலே நாம் பணத்தை முக்கியமாக கருதுவோமானால், பணத்தை நாம் நேசிக்கிறவர்களாக நாம் இருப்போமானால், நம்முடைய இருதயம் பொருளாசை உடையதாக இருக்குமானால், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சகோதரா, நீ பாகாலை நமஸ்கரித்து கொண்டிருக்கிறாய். கர்த்தர் அல்ல உனக்கு தேவன், இயேசு அல்ல உனக்கு தேவன், பணம் உனக்கு தேவன், பொருளாசை உனக்கு தேவன், பொருளாசை ஆகிய விக்கிரகம் உனக்கு தேவன். 2 மனதுள்ளவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. என்னுடைய இருதயத்திலே ஒன்று தேவன் மட்டும்தான் முக்கியமாக இருக்கணும், இல்லாட்டா பணம் முக்கியமாக இருக்கணும். பணமும் எனக்கு முக்கியமாக இருக்கணும், தேவனும் எனக்கு முக்கியமாக இருக்கணும் என்று சொன்னால்
அந்த இஸ்ரேல் ஜனங்களைப் போல நீங்களும் நானும் ரெண்டு மனதுள்ளவர்களாய் குந்தி குந்தி நடக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். எத்தனை பேர் என் இருதயத்திலே தேவன் மட்டுமே எனக்கு முக்கியம், என் இருதயத்திலே தேவனை மட்டுமே நான் பிரதானமாக நேசிக்கிறேன், பணம் என் இருதயத்திலே முக்கியமாக இல்லை, பணத்தை நான் நேசிக்கல, பண ஆசை எனக்குள்ளாக இல்லை. எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும் சகோதரா? எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும் உங்க இருதயத்தில் பணம் எனக்கு முக்கியம் இல்லை என்று சொல்லி எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும்? பணத்தை குறித்து அற்புதமான ஒரு காரியத்தை இயேசு போதித்தார். சகோதரா, ஆவிக்குரிய மனிதனுடைய பிரதானமான அடையாளத்தில் ஒன்று பண விஷயம். நீங்கள் ஆவிக்குரியவர்களை அடையாளம் கண்டுபிடிக்கணுமா? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களை அடையாளம் கண்டுபிடிக்கணுமா? பிரதானமான அடையாளங்களில் ஒரு அடையாளம் பணம். பண விஷயத்திலே நீ உண்மையா இல்லாவிட்டால் நீ பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவன் அல்ல. பண விஷயத்திலே நீ தேவனுக்கு உண்மை இல்லாமல் இருந்தால், சகோதரா, நீ சொல்லலாம் நான் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் உள்ளவன் என்று சொல்லி நீ உன்னையே நீ ஏமாற்றிக் கொள்கிறாய். தேவனுக்கு நீ பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருக்க வேண்டுமானால் உன்னுடைய இருதயத்திலே தேவன் மட்டும்தான் பிரதானமாக இருக்க வேண்டும். இயேசு மட்டும்தான் எனக்கு தெய்வமாக இருக்க வேண்டும். பண ஆசையாகிய பொருளாசையாகிய பணமாகிய பாகால் எனக்கு தெய்வமாக இருக்கக்கூடாது. லூக்கா 16வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்பொருளை ஒப்புவிப்பார்கள்? 13வது வசனம், எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது. அதற்கு கீழே போட்டிருக்குது, இவைகளை எல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். பொருளாசைக்காக தேவன் இதை சொன்னார். என்னுடைய இருதயத்திலே பொருளாசை இல்லை என்று சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? பண விஷயங்களிலே நீங்கள் ஏமாற்றுகிறவர்களாக இருந்தால் உங்களுக்கு பொருளாசை இருக்கிறது சகோதரா. உன்னுடைய இருதயத்தில் அதிகமான பணம் கிடைக்கும் என்பதற்காக பண விஷயங்களிலே நீங்கள் பொய் சொல்லுவீர்களானால் உங்கள் இருதயத்திலே பொருளாசை இருக்கிறது. உன் இருதயத்திலே பொருளாசை இருக்கா இல்லையா என்பதை நீ கண்டுபிடிக்கணுமா? பண விஷயங்களிலே நீ சிலுவையை உன் வாழ்க்கையிலே அனுமதிக்கணும். பண விஷயங்களிலே நீதியாகவும் நேர்மையாகவும் நாம் இருக்க வேண்டும். இதுதான் தேவனுக்கு உண்மையாய் இருப்பது என்று சொல்லுவது. பணம் அதிகமாய் கிடைக்கும் என்பதற்காக, வருகிற பணத்தை நாம் இழந்து போவோம் என்பதற்காக பொய் சொல்வோமானால் நம்முடைய இருதயத்திலே இயேசுவல்ல தேவனாக இருப்பது பாகாலாகிய பணம் நம்முடைய இருதயத்திலே தெய்வமாக நமக்கு இருக்கிறது. 2 பேருக்கு நீ ஊழியம் செய்ய முடியாது. ஒருவனை பற்றி கொண்டு ஒருவனை அசட்டை பண்ணுவாய். உலக பொருளுக்கும் தேவனுக்கும் முன்னால் ஊழியம் செய்ய முடியாது. சகோதரா, உன்னிடத்திலே பணம் வரும் பொழுது நீ எப்படி நடந்து கொள்ளுகிறாய்? பணம் இல்லாத போது நீ எப்படி நடந்து கொள்ளுகிறாய்? பணம் இல்லாத போது ஒரு எளிமையானவரை போல காட்சி அளிக்கிறாய். அதிகமான பணம் வரும் பொழுது பெருமையுள்ளவனாக, சொகுசாக, ஆடம்பரமாக உன்னை காண்பித்துக் கொள்கிறாய். இவைகளெல்லாம் உன் இருதயத்திலே பண ஆசை இருக்கிறது என்பதற்கான அடையாளம். பாகாலாகிய பணம் உன் இருதயத்திலே பற்றி கொண்டிருக்கிறது என்பதற்கான அடையாளம் இது. பணம் இருக்கா பணம் இல்லையா என்பது முக்கியம் அல்ல. பணம் குறைவாக இருக்கா பணம் அதிகமாக இருக்கா என்பது முக்கியம் அல்ல. பணம் குறைவாக இருந்தாலும் நான் இப்படி தான் வாழ்வேன், பணம் அதிகமாக இருந்தாலும் நான் இப்படி தான் வாழ்வேன். பணம் குறைவாக இருந்தால் ஒரு பக்தி உள்ளவரை போல என்னை காண்பிப்பது, பணம் அதிகமாக இருந்தால் சொகுசாகவும் ஆடம்பரமாகவும் பெருமையாகவும் என்னை காண்பிப்பது. இவைகளெல்லாம் நம்முடைய இருதயத்திலே நாம் எவ்வளவு பொருளாசை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதற்கான அடையாளம் சகோதரா. பண விஷயத்திலே நீ தேவனுக்கு உண்மை உள்ளவனாய் இல்லாவிட்டால், நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி ஒரு காலம் உன்னை நீ ஏமாற்றிக்கொள்ள
கூடாது. உங்களுக்கு தெரியுமா, தேவனுடைய ஊழியத்தை கூட உன் இருதயத்தில் இருக்கும் பண ஆசை நிமித்தமாக நீ வஞ்சிக்கப்பட்டு, தேவன் சொல்லுகிற விதத்திலே தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ளாமல், தேவன் சொல்லுகிற விதத்திலே தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்காமல், உன்னுடைய மாம்சீகமான மனதிலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து ஜனங்களுக்கு பிரசங்கித்து அதிகமான பணங்களை நீ பெற்றுக்கொள்ள முடியும். ஊழியம் என்கிற பேரிலே, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற பேரிலே ஜனங்களிடத்திலிருந்து அதிகமான பணங்களை நீ பெற்றுக்கொள்ள முடியும். பெரிய பெரிய கட்டடங்களை நீ கட்ட முடியும். சகோதரா, உங்களுக்கு தெரியுமா, தேவன் சொன்னார், என்னுடைய வசனத்தோடு ஒன்றை கூட்டக்கூடாது, என்னுடைய வசனத்தோடு ஒன்றை குறைக்கக்கூடாது என்று சொன்னார். இன்றைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவ ஊழியங்களை நீங்கள் பாருங்கள். இயேசு கிறிஸ்து தன்னை பின்பற்றி வந்த ஜனங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தார்? தசமபாகம் கொடுக்க சொல்லி கற்றுக் கொடுத்தாரா? ஒரு காலம் கற்றுக் கொடுக்கல. இவைகளெல்லாம் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தேவன் தெரிந்து கொண்ட இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் சொல்லிக் கொடுத்தார். ஆனால் இந்த பூமிக்கு ஆண்டவர் வந்தபோது இயேசு ஆகிய தேவன் தன்னை பின்பற்றும்படி தெரிந்து கொண்ட ஜனங்களுக்கு அவர் ஒருபோதும் தசமபாகம் கொடுக்க சொல்லி அவர் பிரசங்கிக்கல. இன்றைக்கு தசமபாகம் என்ற செய்தியை பிரசங்கித்து எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்கள் கிட்ட இருந்து பணங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். தேவனுடைய வசனத்தோடு ஒன்றை கூட்டுகிறார்கள், தேவனுடைய வசனத்திலிருந்து ஒன்றை குறைக்கிறார்கள். என்ன அது? தேவனுக்கு அனைத்தையும் நாம் கொடுக்க வேண்டும். தேவனுக்கு 10 1 அல்ல, நமக்குரிய அனைத்தும் தேவனுக்கென்று நாம் கொடுக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமாக நாம் தேவனுக்கென்று நாம் வாழ வேண்டும். எத்தனை சபைகளிலே நமக்குரிய அத்தனையும் தேவனுக்கென்று கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பிரசங்கிக்கிறதை நாம் எத்தனை பேர் கேட்டிருக்கிறோம்? இவைகளெல்லாம் தேவனுடைய வசனத்திலிருந்து ஒன்றை குறைப்பது. ஆண்டவர் ஜனங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தார்? எப்படி தேவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தார்? இருதயத்திலிருந்து கொடுக்கணும். ஒரு கை கொடுக்கிறது ஒரு கைக்கு தெரியக்கூடாது, ஒரு சகோதரனுக்கு தெரியக்கூடாது. உன் பக்கத்தில் இருக்கிற நீ தேவனுக்கு கொடுப்பது உன் பக்கத்தில் இருக்கிற சகோதரனுக்கு கூட தெரியக்கூடாது. அப்படிப்பட்ட விதத்திலே நீ கொடுக்கணும். இருதயத்திலிருந்து நீ கொடுக்கணும், உற்சாகமாய் கொடுக்கணும். 10 1 பாகம் அல்ல, இவ்வளவு கொடுக்கணும் அவ்வளவு கொடுக்கணும். தேவனுக்கென்று முழுமையாய் நம்மை தேவனுக்கென்று நாம் அர்ப்பணிக்கணும். தேவன் ஒரு காலம் நம்மை கட்டாயப்படுத்த மாட்டார். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனுக்கென்று முழுமையும் நம்மை என்ன பண்ணணும்? நாம் கொடுத்து விடணும். இன்றைக்கு பணக்காரியங்களை மனுஷீகமான ஞானத்தினாலே வேதத்தை படித்து ஆண்டவர் தம்மை பின்பற்றும்படி தெரிந்து கொண்ட ஜனங்களுக்கு என்னெல்லாம் போதிக்கலையோ அதையெல்லாம் இன்றைக்கு கிறிஸ்தவ ஜனங்களுக்கு போதித்து லட்சக்கணக்கான பணங்களை பெற்று பெரிய பெரிய கட்டடங்களை கட்டி கொண்டிருக்கிறார்கள். இவைகளெல்லாம் தேவனுடைய வார்த்தையோடு ஒன்றை கூட்டுவது. தேவனுக்கென்று நம்மை முழுமையாய் கொடுக்க வேண்டும். நமக்குரிய அனைத்தையும் தேவனுக்கென்று கொடுக்க வேண்டும். நமக்கு 2 பிள்ளைகள் இருந்தால் ஒரு பிள்ளையை ஆண்டவருக்கு கொடுப்பதல்ல, 2 பிள்ளைகளையும் ஆண்டவருக்கு என்று கொடுக்க வேண்டும். நம்முடைய உடைமைகள், நமக்குரிய காரியங்கள், நாம் அனைத்தும் தேவனுக்குரியது. தேவன் தன்னை முழுமையாய் சிலுவையிலே கொடுத்து நம்மை விலைக்கிரயமாக வாங்கிவிட்டார். இனி நமக்கென்று ஒன்றுமில்லை, அனைத்தும் தேவனுக்குரியது. தேவனுக்கு பிரியமாக இந்த பூமியிலே நாம் வாழ வேண்டும். என் இருதயத்திலே ஒன்று தேவன் முக்கியமாக இருக்கணும், இல்லாட்டா பாகாலாகிய பணம் என் இருதயத்திலே முக்கியமாக இருக்கணும். சகோதரா, 2 மனம் உள்ளவன் தேவனிடத்திலிருந்து அவன் நிலையற்றவனாக இருக்கிறான். யாக்கோபிலே நாம் வாசிக்கிறோம், 2 மனம் உள்ளவன் அவன் நிலையற்றவனாக இருக்கிறான். உனக்கு பணமும் முக்கியம், உனக்கு இயேசுவும் முக்கியம் என்று நீ சொல்வாயானால்
நீ இருமனம் உள்ளவன், உன் வழிகளிலே நீ நிலையற்றவனாய் இருக்கிறாய். இன்னும் ஒரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு முக்கியப்படுத்த விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே கூட எலிசா தீர்க்கதரிசி குறித்து நீங்கள் வாசித்திருப்பீங்க. 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க. எலிசா தீர்க்கதரிசி ஒரு குஷ்டரோகம் உள்ள நாகமானை சுஸ்தப்படுத்தி அனுப்புகிறான். தேவனுடைய மனுஷன் குஷ்டரோகமாய் வந்த நாகமானை சுஸ்தப்படுத்தி அனுப்புகிறான். நாகமான் தன்னுடைய குஷ்டரோகத்திலிருந்து விடுதலையானது நிமித்தமும் குஷ்டரோகம் சுகமானது நிமித்தம் அவன் தேவனுடைய மனுஷனுக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, அந்த தேவனுடைய மனுஷனுக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி போய் சொல்லுகிறான். ஆனால் தேவனுடைய மனுஷன் என்ன சொல்லிட்டாரு? வேண்டாம். ஏன்? உன்னை சுஸ்தமாக்கினதற்காக நீ என்ன பண்ணக்கூடாது? காணிக்கை கொடுக்க கூடாது. நான் குணமாக்கப்பட்டிருக்கிறபடியினாலே, தேவன் என்னை குணமாக்கி இருக்கிறபடியினாலே நான் தேவனுக்கு என்ன பண்ணக்கூடாது? நான் காணிக்கை கொடுக்க கூடாது. இது சுயநலம். தேவன் எனக்கு ஒன்றை செய்தார், ஆகவே தேவனுக்கு நான் ஒன்றை செய்கிறேன். எலிசாவுக்கு பணம் அல்ல தேவன், கர்த்தரே எலிசாவுக்கு தேவனாக இருந்தார். ஆகையால் தான் சொன்னார், நீ காணிக்கை கொடுப்பது வேண்டாம் என்று சொல்லிட்டாரு. ஆகவே தான் எலியாவின் மேல் இருந்த அந்த அபிஷேகத்தை எலிசா பெற்றுக்கொள்ள முடிந்தது. ஏன்? எலிசாவுக்கு கர்த்தரே தேவனாக இருந்தார். அவருடைய இருதயத்திலே வேற எதுவுமே அவருடைய இருதயத்திலே முக்கியமாக இல்லை. எலிசாவுக்கு கர்த்தரே தேவனாக இருந்தபடியினால்தான், அவருடைய வாஞ்சையெல்லாம் கர்த்தராக இருந்தபடியினால்தான் எலியா எடுத்துக்கொள்ளும் பொழுது எலியாவின் அபிஷேகத்தை, ரெட்டிப்பான அபிஷேகத்தை எலிசா என்ன பண்ணாரு? பெற்றுக்கொண்டார். இப்போ எலியாவை பின்பற்றினவன் எலிசாவினுடைய அபிஷேகத்தை 2 மடங்கு பெற்றுக்கொண்டான். இப்போ எலிசாவை பின்பற்றியவன் கேயாசி என்ன பண்ணியிருக்கணும்? எலிசாவின் மேல் இருந்த அந்த அபிஷேகத்தை 2 மடங்கு என்ன பண்ணியிருக்கணும்? பெற்றுக்கொண்டிருக்கணும். ஆனால் இந்த கேயாசிக்கு கர்த்தரும் தேவன், பணமும் தேவனாக இருந்துச்சு. இந்த கேயாசி அந்த நாகமான் பின்னாடி ஓடி, இல்லை பணத்தை கொடுங்க, காணிக்கை கொடுங்க. தேவ மனுஷனுக்கு தெரிந்த உடனே தேவ மனுஷன் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த நாகமானுடைய குஷ்டரோகம் உன்னையும் பிடிக்கும். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக நாகமானுடைய குஷ்டரோகத்தை பெற்றுக்கொண்டான் கேயாசி. சகோதரா, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் வேணும், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வேணும் என்று சொல்லுகிறோம். உன் இருதயத்திலே தேவன் மட்டுமே உன்னுடைய வாஞ்சையாக இருக்குமானால், தேவனை மட்டுமே நீ முழு இருதயத்தோடு தேடுவது உண்மையாக இருக்குமானால், என்னுடைய இருதயத்திலே வேறு எதுவுமே எனக்கு முக்கியமாக இல்லாதிருக்குமானால், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நாம் தேவனுக்கென்று, இயேசுவுக்கென்று பக்தி வைராக்கியம் உள்ளவனாக நான் இருக்கிறேனா? நான் பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருப்பதற்கு ஒரு சின்ன சோதனை, பண விஷயங்களில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் நேர்மையாக தேவனுடைய சமூகத்துக்கு நம்மை ஒத்துக்கொள்ளும்படி நாம் வருவோமானால், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சகோதரா, அந்த மீதியாய் வைத்திருக்கிற அந்த சிலரிலே நீங்களும் நானும் என்ன பண்ண முடியும்? இருக்க முடியும். எலியா அவன் 2 மனம் உள்ளவன் அல்ல, கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று சொல்லி கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினவன். இன்றைக்கு நீங்களும் நானும் எலியாவை போல சொல்ல முடியுமா? இயேசுவே தெய்வம், இயேசுவே தெய்வம், பணம் அல்ல எனக்கு முக்கியம், இயேசு தான் எனக்கு முக்கியம். பணத்தை நான் நேசிக்க மாட்டேன், இயேசுவை நான் நேசிப்பேன். என் இருதயத்திலே பணத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன், இயேசுவுக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். என் இருதயம் முழுக்க இயேசுவால் நிரப்பப்பட்டிருக்கணுமே தவிர வேறு ஒன்றினாலும் நிரப்பப்பட்டிருக்க கூடாது. எத்தனை பேர் நாம் இப்படி வாஞ்சிக்கிறோம் சகோதரா? பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பாகாலுக்கு முழங்கால் படியிடாத ஒரு 7000 பேரை மீதியாக வைத்தது போல
இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலேயும் மீதியான ஒரு சிறு கூட்ட ஜனங்களை தேவன் வைத்திருக்கிறார். அந்த ஜனங்களிலே நீங்களும் நானும் இருப்போமானால் பாக்கியம் சகோதரா, அது பாக்கியம் சகோதரா. இப்படிப்பட்ட வாழ்க்கையை தவிர கொஞ்சம் கூட குறைவான ஒரு வாழ்க்கையை நாம் விரும்பக்கூடாது. தேவனிடத்திற்கு நீ போகும் பொழுது உனக்கு எவ்விதமான மதிப்பும் உனக்கு இருக்காது. இந்த இடத்திலே உன்னை அதிக மதிப்புள்ளவர்களாக ஜனங்கள் உன்னை மெச்சிக் கொண்டிருக்கலாம். உன்னை ஒரு பெரிதாக ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். தேவனுக்கு முன்பதாக நீ போய் நிற்கும் பொழுது உனக்கு ஒரு சல்லி மதிப்பு உனக்கு இருக்காது சகோதரா. என் இருதயத்திலே தேவன் மட்டுமே, இயேசு மட்டுமே என் இருதயத்தில் இருக்கணும் என்று சொல்லி எத்தனை பேர் எலியாவை போல நாம் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக நாம் இருக்க போகிறோம். நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும் சகோதரா. என் இருதயத்திலே பணமாகிய பாகால் எனக்கு சிறிதளவு கூட முக்கியத்துவமாக இருக்கக்கூடாது. பணம் எனக்கு தேவையாக இருக்கலாம். என் தேவைக்காக தேவன் பணத்தை கொடுக்கலாம். நான் பணத்தை ஆராதிக்க கூடாது. பணம் என் இருதயத்திலே முக்கியமாக இருக்கக்கூடாது. பணத்தை நான் நேசிக்க கூடாது. இயேசுதான் எனக்கு முக்கியமாக இருக்கணும். இயேசுதான் என் நேசத்துக்கு உரியவராக இருக்கணும். என் இருதயத்திலே இயேசுதான் பிரதானமாக இருக்கணும் சகோதரா. பணத்தில் பண காரியங்களிலே நாம் நேர்மையாக, உத்தமமாக, நீதியாக நாம் இருக்கணும் சகோதரா. குறைவான பணம் இருந்தால் கூட போதும் சகோதரா. குறைவான பணத்தை வைத்து வாழ்ந்தால் கூட போதும். நாம் நீதியாக, உத்தமமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை வேணும் சகோதரா. சிலுவையை பண விஷயத்திலே நீங்கள் அனுமதிக்கணும். உங்கள் பண விஷயங்களிலே சிலுவையை நீ அனுமதிக்கணும். தவறாக சம்பாதிக்கிற பணம் அது எவ்வளவு பணமாக இருந்தாலும், ஆண்டவரே எனக்கு அது தேவையில்லை, பொய் சொல்லுவதினாலே அதிகமான பணம் எனக்கு கிடைக்கும் என்றால் அந்த பணம் எனக்கு தேவையில்லை. என் பணத்தை என் ஆடம்பரத்துக்காகவும், என் சொகத்துக்காகவும், என் சுயநலத்துக்காகவும், என் பெருமைக்காகவும், என் புகழ்ச்சிக்காகவும், என் பேருக்காகவும் நான் ஒரு ரூபாய் கூட செலவு செய்திடக்கூடாது ஆண்டவரே. என்னுடைய தேவைகளுக்காக நீர் கொடுக்கிறீர். என்னுடைய சுகபோக வாழ்க்கைக்காக அல்ல, என் ஆடம்பர வாழ்க்கைக்காக அல்ல, என் பெருமைக்காக அல்ல. எத்தனை பேர் பக்தி வைராக்கியம் உடையவர்களாய் வாழ விருப்பம் உள்ளவர்களாய் இருக்கிறோம் சகோதரா. ஒரு சிறு கூட்ட ஜனங்கள் தான் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலேயும் தேவன் மீதியாக வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஜனங்கள் தான் இருதயத்திலே தேவனுக்கென்று பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக வாழ்கிறவர்கள். எலியாவை போல, இயேசுவே எனக்கு தேவன், இயேசுவை மட்டுமே நான் நேசிப்பேன், இயேசுவை தவிர எனக்கு வேறு எதுவும் பிரதானமானது இல்லை. ஆகவே பண விஷயங்களிலே நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும் சகோதரா. பண விஷயங்களிலே நீங்கள் ஏமாற்றுவதோ, பண விஷயங்கள் அதிகமாய் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பொய் சொல்லுவதோ, பண விஷயங்களை உங்களுடைய சுய ஆதாயங்களுக்காக, உங்களுடைய சுய பெருமைகளுக்காக, உங்களுடைய சுய புகழ்ச்சிக்காக, உங்களுடைய சொகுசுக்காக பணங்களை விரயம் பண்ணுவதோ, வீணாக்குவதோ, இவைகளெல்லாம் நீ கர்த்தருக்கு பக்தி வைராக்கியம் இல்லாதவன் என்பதற்கான அடையாளம். இதெல்லாம் எனக்கு பணம் அதிகமாக இருந்தாலும் சரி, என்னிடத்தில் பணம் குறைவாக இருந்தாலும் சரி, என்னுடைய சொகுசுக்கோ, என்னுடைய ஆடம்பரத்துக்கோ, என்னுடைய பெருமைக்கோ, என்னுடைய புகழ்ச்சிக்கோ அல்ல, என்னுடைய தேவைக்கும் தேவனுடைய மகிமைக்காகவும் தேவன் எனக்கு இவைகளை கொடுத்திருக்கிறார். ஏலியாவை போல ஒரு தீர்மானம் எடுங்க சகோதரனே, ஒரு தீர்மானம் எடுங்க சகோதரனே. இந்த வாழ்க்கையை வீணாக்க வேண்டாம். இந்த வாழ்க்கைக்காக தேவன் சிலுவையிலே தன்னை முழுமையாய் கொடுத்திருக்கிறார். நம்மையும் முழுமையாக தேவனுக்கு கொடுப்போம். இந்த இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு குறைவாக ஒரு வாழ்க்கையை தயவு செய்து விரும்பாதீர்கள். ஒரு மீதியான சிலரிலே நான் இருக்கணும் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த மீதியான சிலரிலே நான் இருக்கணும் ஆண்டவரே, உமக்காக பக்தி வைராக்கியம் காண்பிக்கிறவனாக நான் இருக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி நம் ஒவ்வொருவரையும் தேவனுக்கு என்று அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.